அரிசி இட்டு வாழ்த்துவது தமிழ் மரபு இல்லை. அரிசியை போடுற இடம் எதுன்னு தெரியும் உங்களுக்கு? கடைசி காலத்துல. ஆமா, அரிசிக்கு உயிர் கிடையாது. விதைச்சா எது முளைக்கும்? நெல்லு தான் முளைக்கும். நெல்லுக்கு தான் உயிர் உண்டு. அந்த காலத்தில் கடவுள் மங்கலம் கோயில் குடமுழுக்கு நடக்கும் பொழுது நெல்மணியை எடுத்து மேலே வீசுவார்கள். அதெல்லாம் இவர்கள் நிறுத்தி விட்டார்கள் எல்லாத்தையுமே. நெல்லும் மலரும் மங்களமாக சிதறி என்றுதான் நம்முடைய இலக்கியங்கள்லாம் சொல்லுது. திருமணம் முடிஞ்சு அவங்க எல்லாம் அரிசியை கொடுத்து அடிக்கிறது, ஓங்கி வீசுறது, அது வாழ்த்து இல்லை. நான் நடத்துகின்ற திருமணத்தில் மணமுடித்த பிறகு நாத்தனார் அந்த காமாட்சி அம்மன் விளக்கு, அதான் படந்தமிழர் விளக்கு, அதை எடுத்து வர, இளம் பெண்கள் எல்லாம் முளைப்பால் எடுத்து வர, அதற்கு பின்னால் மணமக்கள் இருகரம் கூப்பி வர, அவர்களுக்கு பின்னாலே சம்பந்திமார்கள் 4 பேரும் கைகூப்பி வர, அரங்கத்தினுடைய மேடையில இருந்து அரங்கத்தினுடைய நுழைவாயில் வரைக்கும் வருவார்கள். அப்பொழுது இரு பக்கமும் அமர்ந்திருக்கின்றவர்கள் எழுந்து நின்று நெல் மலர்களை எடுத்து அவர்கள் உச்சியிலே தூவி வாழ்க பல்லாண்டு என்று வாழ்த்துவார்கள். அதான் மரபு. அதாவது வாழ்த்தும் பொழுது பழந்தமிழ் மக்கள் அருகம்புல், அதான் அகரம்புல்னு பேர். அந்த அகரம்புல், அந்த அருகம்புல், அதுக்கு அடுத்தது சிறுகண் பிள்ளை. சிறுகண் பிள்ளைன்னு தெரியும், மாட்டுக்கு கட்டுவாங்க மாலையா அந்த பொங்கலப்ப. அது அதனுடைய சாற்றை உட்கொண்டால், அதன் கேடத்தை உட்கொண்டால் சிறுநீரகத்தில் இருக்கின்ற கல்லை கரைக்க அற்புதமாக கிடைக்கும். இந்த சிறுகண் பிள்ளை, அகரம்புல், நெல் மணிகள், முல்லை மலர்கள், இவற்றினால் தான் வாழ்த்தி இருக்கிறார்கள். நெல்மணிகள், முல்லை மலர்கள், அகரம்புல், சிறுகண் பிள்ளை, இவற்றினாலே தான் வாழ்த்தி இருக்கிறார்கள் அந்த காலத்தில். இன்னொன்று, இந்த மாப்பிள்ளைக்கு கங்கணம் கட்டுறதெல்லாம் ஐயரே கட்டுவார். ஆனால் பழந்தமிழ் மரபு என்னன்னா, உறவு முறை தொடர வேண்டும் என்பதற்காக மாமி இருக்க தாய்மாமன் கங்கணம், மாப்பிள்ளைக்கு பொண்ணுக்கு தாய்மாமன் கட்டுறதா மரபு. அதைத்தான் நான் செய்வேன் தமிழ் திருமணத்தில். அங்கேயும் யாகசாலை நடத்துறாங்களே, அது எப்படி? அங்கேயும் வேள்வி உண்டு, வேள்வி உண்டு. அந்த வேள்வியும் தமிழ்ல சிவபுராணம் தான் சொல்லுவார்கள். இதுல இன்னொன்று என்னன்னா, தாரை வார்க்கிறது. அதை விட ஒரு பெரிய கொடுமை எதுவுமே இல்லை. தாரை வார்த்தல் ஒரு மங்களமே இல்லை, அது அமங்கலம். காரியத்தை கை கழுவியாச்சா அப்படிம்பாங்க, படிக்காதவர்கள் என்ன தனி தெளிச்சு விட்டாச்சா அப்படிம்பாங்க, அது அமங்கலம். அது அவர்கள் வழக்கு. அதை கொண்டாந்து இங்கே பண்ணி இதை பண்ணிக்கிட்டு இருக்க மக்கள்லாம் மேடையில் பொண்ணை கை கழுவிட்டு இருக்காங்க. அது இல்லை. நீங்கள் படந்தமிழ் மக்கள்லாம் சிற்றூரில் சொல்லுவாங்க இல்லையா, என் ஆயுசுக்குள்ள என் பொண்ணை ஒரு புள்ள கையில் பிடிச்சி கொடுத்துட்டா போதும்பாங்க. அந்த கையிலே பிடித்து கொடுப்பது தான் பழந்தமிழ் மரபு. கையடை, ஓம்படை என்றெல்லாம் பொருள். ஓம்படை தான் உப்படைன்னு பின்னால் மாறும். ஒரு தட்டு, அதில் நெல் மலர்கள், மஞ்சள் பூசிய தேங்காய், உதிரி மலர்கள், இவற்றோடு அந்த நெல்மணி மலரோடு மணப்பெண் அந்த தேங்காயை எடுத்துக்கொள்ள மணமகளுடைய பெற்றோர்கள் பெண்ணின் கையை பிடித்து மாப்பிள்ளையின் கையிலே கொடுப்பார்கள். அப்பொழுது ஓதப்பெறுகின்ற நாங்கள் என்ன மந்திரம்? 6000 ஆண்டுகளுக்கு உட்பட்ட தொல்காப்பியம். கற்பனப்படுவது கரணமொடு புனரன் கொளக்குறி மரபில் கிழவன் கிழத்தியை கொடைக்குறி மரபினோர் கொடுப்ப கொள்வதுவே. மாணிக்க வாசகர். உங்கையிற்பிள்ளை உனக்கே எடைக்கலம், உங்கையிற்பிள்ளை உனக்கே எடைக்கலம். அடுத்தது ஆண்டாள். மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றூதன் முத்துடை தாமும் நிழற்பந்தற்கு மைத்துனன் நம்பி மதுசூதனன் வந்தன்னை கைத்தலம் பற்ற கணா கண்டேன் தோழி நான் என்று பாடி முடிக்க கெட்டிமேள இசைக்கணும். அவர்கள் இந்த கையடை என்று சொல்லுவதை நாங்கள் நிகழ்த்துவோம். இதான் பழந்தமிழ் வழக்கார், கையில் பிடிச்சி கொடுக்கறது தான் வழக்காரு. இன்னொரு பெரிய கொடுமை என்னன்னா, அம்மி குழவி, அம்மியை மிதிக்க சொல்றது. அம்மிகளை வீட்டில் உட்கார சொல்லுவாங்களா, அடிப்பாங்க. குழவியில கால் பட்டுதுன்னு பிச்சு போடுவாங்க, பிச்சு. ஆமா, அது அபத்தாம்படிய. அது அம்மி இல்ல, அம்மை, தாய். குழவின்னா குழந்தை, தாயும் குழந்தையும். அது புனிதமான வழிபாடு செய்வது. இன்னும் பார்த்தீங்கன்னா கோவையில், கேரள பகுதியில் நம்ம பண்பாடெல்லாம் இருக்காங்க. பார்த்தீங்கன்னா வீடுகளில் தீபாவளி, பொங்கல், எந்த மங்கள நிகழ்வாக இருந்தாலும் சரிதான், சில நாட்களில் அம்மி குழவையை கூடத்தில் வச்சு அதற்கு மஞ்சள் குங்குமம் வச்சு மலர் சாத்தி அலங்காரம் பண்ணி படையில் இட்டிருப்பார்கள். சில நாட்களில் வாசல்ல வெளியில் வச்சிருப்பாங்க, அது போல வச்சு படையில் இட்டிருப்பாங்க. உள்ளே வர்ற பெண்கள்லாம் அந்த மலர்களை எடுத்து அம்மி குழவியில் இட்டு தொட்டு வணங்கி தான் விடுவார்கள். அம்மி குழவி பழந்தமிழ் மக்களுடைய வழிபாட்டு குறியீடு. அதை காலால் மிதிக்க வைத்தது ஆரிய செதி என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதுதான் நாங்கள் செய்வோம். மணமக்கள் அந்த அம்மி குழவிக்கு, அம்மை குழவிக்கு வழிபாடு ஏற்றுவார்கள். அந்த மிஞ்சி போடுவதை ஒரு மனைப்பலகையில காலை வைக்க சொல்லி போட சொல்லுவதுதான் அந்த வழக்காது. முதல்ல திருவிளக்கு வழிபாடு, பிறகு முளைப்பாளிகை வழிபாடு. முளைப்பாளிகை வழிபாடு ஏன்? உலகத்தில் வேளாண்மையை கற்றுத்தந்தவர்கள் தமிழர்கள்.
எந்த நிகழ்வை செய்வதாக இருந்தாலும் முளைப்பாலிக வழிபாடு செய்தார்கள். அதுபோல பின்னால மணமகன் வருகை கங்கணம் கட்டுதல், மணமகள் வருகை கங்கணம் கட்டுதல், ஆடை கொடுத்து அனுப்புதல், பிறகு அவர்கள் இருவர் வந்து பெற்றோருக்கு பாத பூசை செய்தல், இவையெல்லாம் தொடர்ந்து தமிழில் தீண்டமிழில் என்ன மந்திரம்? அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. தேவாரம். ஈண்டாளுமா எனக்கு எந்தையுமாய் உடன் தோன்றினராய் மூன்றாய் உலகம் படைத்துகந்தான் மனத்துள் இருக்க ஏன்தான் இமையவர்க்கு அன்பன் திருப்பாதிரி புலியோர் தோன்றா துணையாயிருந்தனன் தன்னடியோங்களுக்கே. அப்புறம் அருட்பான். தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம், தன்னை நிகர் இல்லாத தனித்தலைமை தெய்வம், வாயார வாழ்த்துகின்றார் மனத்தமர்ந்த தெய்வம் என்று செவிகுளிர உள்ளமினிக்க அந்த தமிழ் மறைகளை ஓதித்தான் நாங்கள் அந்த திருமணத்தை எல்லாம் நடத்துகின்றோம்.